மாணவிகள் தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அரங்கத்தில் உள்ள மாணவிகள் தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டமான புதுமைப்பெண் திட்டம் தொடக்க விழா 26 தகைசால் பள்ளிகள் மற்றும் 15 மாதிரி பள்ளிகள் திட்டத்தை தொடங்கி வைக்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தில்லி முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டமான மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமைப்பெண் திட்டத்தின் முக்கிய நோக்கம் பெண்களுக்கு உறுதி செய்வதாகும். இந்த திட்டத்தை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இன்று 26 தகைசால் பள்ளிகள் மற்றும் 15 மாதிரி பள்ளிகள் திட்டத்தை மாண்புமிகு தில்லி முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். மாணவர்களின் திறன் வளர்க்கவும் விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கான ஆர்வத்தை அதிகரிக்கவும் பள்ளிக்கு உள்ளேயும் வெளியேயும் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி தரவும் அதன் மூலம் மாணவர்களுடைய ஆசிரியர்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்தவும் தகைசால் பள்ளிகள் சிறந்த தளமாக விளங்க இருக்கிறது. அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் கல்வி, நுண்கலை மற்றும் விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்குதல், அரசு பள்ளி மாணவர்கள் சிறந்த கல்வி நிறுவனங்களில் தொழில்முறை கல்வி பிரிவுகளில் பயில மாதிரி பள்ளிகள் அந்த வாய்ப்பினை உறுதி செய்ய இருக்கிறது. 15 மாதிரி பள்ளிகள் மற்றும் 26 தகைசால் பள்ளிகளை இன்று மாண்புமிகு தில்லி முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். Effective schemes like Lifeline Water Supply, 6-point action plan to clean Yamuna River, addition of 1,600 hospital beds which has been implemented successfully in Delhi. We warmly welcome our Chief Guest, Honorable Chief Minister of Delhi, onto the stage. உலகமே வியக்கும் வகையில் சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்தி வரும் ஆற்றல் மிகு தலைவர். பொருளாதார முன்னேற்றம், சமூக மேம்பாடு, மகளிர் நலம், பெண்களுக்கான அதிகாரங்கள், ஒடுக்கப்பட்டோர் உரிமைகள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வருக. தமிழ்தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் வாழ்த்துதுமே புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி.
மதிப்பிற்குரிய தமிழ்நாடு தலைமை செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். Honorable Chief Minister of Tamil Nadu, Honorable Chief Minister Delhi, Honorable Higher Education Minister, Honorable Minister for Social Welfare and Women Empowerment, Honorable Minister for HRNC, Honorable Minister for School Education, Honorable Members of the Parliament and State Legislature, Secretaries to the Government of Tamil Nadu, Additional Chief Secretary Social Welfare, Professors and Principals of various educational institutions, and my dear friends who study in this esteemed institution. I welcome you all for this glorious function that is being conducted today here in the huge crowd of student community. This occasion is quite significant for three reasons. The first and foremost is the venue where the function is being held. The function is held in Bharati Women's College in the name of Bharati, a great revolutionary poet who was not a vendor of verses in virtues, but certainly a morning star of revolution who fought for the rights of women, who was espousing the cause of liberation of women. The second reason, it is also the birth anniversary of the great V.O. Chidambaram, who was a patriot exemplar, a teacher extraordinaire, and a scholar outstanding. The third reason is the birth anniversary of Sarvapalli Radhakrishnan, which is being named as Teachers' Day, who was passionate in educating the students and who was a teacher in taking the philosophical roots of India to the various parts of the world. This program, puthumaipen, launched today, is going to bring a great transformation in the lives of women and alchemize their standard of living. I must say that every program has to evolve over a period of time, and if a particular program outlives its date, it has to evolve as different program so that it suits the times and renders the desired objective. Moovalur Ramamridam Higher Education Scheme is going to empower the women. Our Honorable Chief Minister, when he took charge, renamed the Department of Social Welfare as Social Welfare and Women Empowerment for the important reason that unless women are empowered, there cannot be social welfare. And the best way to empower women is to educate them. We learn from history, from the studies of Morgan or Engels or Ragul Sanskrityayana, that the society existed as matriarchal society at a point of time. Only when men settled, the concept of private property came into existence and the patriarchal system evolved. When we compare the brains of men and women, Diane Ackerman in her famous book Female Brain states that women also have 100 billion neurons like the men, but tightly packed. But the corpus callosum of women is stronger and their linguistic capabilities are much more than that of men. Women are good in listening skills. Women are good in emotional stability. They are excellent in multitasking capabilities.
are not at all inferior to men. On the other hand, women are much more superior to men in all aspects. Will Durant, in his Heroes of History, says that women were pioneers in taking steps towards civilization. When they were gatherers, they saw the fruits which were ripe and plucked them carefully, brought it, and that is how the process of cultivation was initiated. All the animals that we have today, all the 14 animals that we have today were domesticated by women. Will Durant says that women only taught love and affection to men, and that is why he says man was the last animal to be domesticated by women. It is significant to note that this puthumaipen scheme is going to have the twin objective of promoting the girls studying in government schools and benefiting them by way of assistance when they go for their higher education. The girl children of Tamil Nadu are highly curious in getting education, and this financial assistance will render them capable of spending on essential items like required gadgets, books, and other equipment which are essential for their excellence in education. So this is going to be a path-breaking scheme, and this scheme is being inaugurated today by the Honorable Chief Minister of Tamil Nadu. The second important scheme is the inauguration of 15 model schools and 26 schools of excellence. When our Honorable Chief Minister happened to visit Delhi for an official program, he learnt about the excellent work done in Delhi schools, and he inspected the Delhi schools along with the Honorable Chief Minister of Delhi, and then learnt about the various aspects of education that are being imparted to the children to make them a complete human being. Immediately he drew inspiration from the Delhi schools, and today we are going to have 15 model schools and 26 schools of excellence in Tamil Nadu. It is just a beginning. Our Honorable Chief Minister is known for imbibing the best from any corner of the world and bring it to Tamil Nadu. As it was told by Bharatiyar, சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். And that is the objective of bringing the best practices from everywhere to Tamil Nadu and see that Tamil Nadu excels in all aspects of life. Therefore, I welcome the Honorable Chief Minister of Tamil Nadu, Honorable Chief Minister of Delhi, and all other dignitaries on the dais and off the dais for this grand function, which is going to transform the educational sector in Tamil Nadu and which is going to bring great reformation and renaissance in the lives of women. With these few words, I welcome the friends from media and the children who are studying in this college and the dignitaries who have come to witness this great event. Once again, thank you very much. Thank you, sir. சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மாண்புமிகு தில்லி முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் மரியாதை செய்வார்கள்.
மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். தகைசால் பள்ளிகள் மற்றும் பள்ளிகள். The model schools will help students from government schools to pursue professional courses in science, technology, engineering, arts and medicine. The 26 schools of excellence will act platforms and the spirit of sportsmanship of the students. இப்போது மாண்புமிகு தில்லி முதல்வர் 26 தகைசால் பள்ளிகள் மற்றும் 15 மாதிரி பள்ளிகள் திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். May I request Honorable Chief Minister of 26 schools of excellence and 15 model school scheme. Thank you, sir. Now, we are happy to invite one of the young leaders who have become a national symbol of clean hands and pioneering in wiping out corruption from the society. He is also Ladies and gentlemen, first of all, I want to give my best wishes and congratulate you all on the Teachers' Day today. The teachers are the foundation of our country. I feel we have the best teachers in the world. The difficult conditions in which the teachers in our country work, and despite that they are able to produce results. I salute all the teachers in our country. I am very, very happy to be here today. And I want to congratulate Thiru Stalin Sahab. What a way to celebrate Teachers' Day. So many education initiatives are being started today. 26 schools of excellence, 15 model schools, and a very revolutionary scheme, sorry if I pronounce it wrongly, puthumaipen. This scheme is going to prove path-breaking and revolutionary in the times to come, not just for the women of Tamil Nadu, but for the whole country. I want to share my experience when Stalin Saab came to Delhi. In the last week of March, we got a message that Stalin Saab wants to come and visit Delhi government schools. I was very surprised
Because in our country, we rarely see chief ministers going to each other's state and see the schools or the hospitals. Most of the time of a politician goes in politics, and very little time is spent on development. So I asked my office to confirm doubly whether it is true that he wants to come to see the schools and Mohalla clinic. They said yes, he just wants to come to see the schools and Mohalla clinic. I was so happy to receive him. I that he will open similar schools of excellence. Students will be able to pursue their studies subsequently. Secondly, there are a number of girls who are married off at an early age. Now the family will have an incentive to send the girl to college and not marry her at an early age. So I am sure that the whole country will watch this scheme very carefully, and not just in Tamil Nadu. This scheme will prove revolutionary for the whole country in times to come. There are 27 crore students who go to school in our country. Out of that, 18 crore students go to government schools, almost two-thirds. 66% of the students go to government schools. And we know that the condition of the government schools all across the country, barring a few, good initiatives are being taken in Tamil Nadu. A lot of work has been done in Delhi. Some other state governments also might be doing good work. Barring a few, the condition of most of the government schools is really, really pathetic. My question is, how can all of us want our country to become number one country in the world. All of us want the country to become a developed country. But if 66% of our schools, of our children are getting rotten education in government schools, how can the country progress? We can make long speeches, we can make big speeches that we want the country to become a developed country, we want the country to become number one. But unless and until we start providing good education in government schools, as good as in private schools, I think the dream of becoming a developed country will always remain distant. It should be the right of each child born in this country, whether rich or poor. It is the right of each child to get good education and free education in our country. And it should be the duty of each government to provide good education and quality education and free education to each child. This should have happened in 1947 itself. In 1947, when our country became independent, I think the first and foremost emphasis should have been given on education. It did not happen at that time. In the last 75 years also, given the required, whatever emphasis was required on the education. But still, if all of us come together, the way Stalin Sahab has started this in Tamil Nadu, we have started in Delhi. I think if all the state governments come together, if the central government comes together, I am sure that within 5 years, we can make all government schools in the country and start providing best education. I am very disheartened that in some of the states I keep hearing that the government schools are being closed. In some states, they have started charging high fees, 500. In one of the states, they are charging 500 rupees per month per child in the government schools. If they close the government schools, where will the poor children go for education? How will the poor man educate his kids? Almost two-thirds of our kids will remain illiterate.
And in a country where 2/3 of the kids are illiterate, the country cannot progress. So I'm so happy that I am here today when so many education initiatives are being launched, and I wish my best wishes to Stalin Sahab, and I hope that he will keep calling me again and again whenever he launches his new initiatives in education, and I look forward to receiving him again in Delhi. Whenever we launch any new initiative, we will always invite him. Thank you so much. Thank you. Thank you for your inspiring address, sir. பட்டங்கள் அல்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பாடிய பாரதியாரின் வரிகளுக்கேற்ப பெண்களின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது தமிழ்நாடு அரசு. கல்வி புரட்சியை நோக்கிய தமிழ்நாடு அரசின் பயணத்தில் புதுமை பெண் திட்டம் இன்று தொடங்கப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க புதுமை பெண் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது தொடங்கி வைக்கிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுமை பெண் திட்டம் தொடர்பான குறும்படத்தை இப்போது பார்க்கலாம். சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை உள்ளடக்கிய பொருளாதாரத்தை எட்டுவதற்கு கல்வி கற்ற பெண்களின் பங்கு இன்றியமையாததாகிறது என்பதற்கிணங்க நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உள்ளத்தில் உதித்த உன்னத திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி புதுமை பெண் திட்டம். தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவிகளுக்கு பொருளாதார இன்னல்களின் காரணமாக உயர்கல்வி எட்டாக்கனியாக உள்ளது. இந்த மாணவிகளின் உயர்கல்வி கனவினை நனவாக்கிடவும் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கையை உயர்த்தும் பொருட்டும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி புதுமை பெண் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும். இத்திட்டத்தை குறித்த முழு விவரங்களை அறியவும் மாணவியர் விண்ணப்பிக்கவும் பெண் கல்வி TNGovt என்ற புதிய இணையதளம் உருவாக்கப்பட்டது. தமிழக அரசின் இந்த தொலைநோக்கு திட்டத்தினால் தமிழக பெண்களின் உயர்கல்வியின் நிலை மேலும் மேம்படுத்தப்பட்டு அவர்கள் வாழ்வில் பல சாதனைகள் படைத்து தங்களது லட்சிய இலக்கினை அடையும் நிலை உருவாகும். நான் திருநெல்வேலி மாவட்டம் முக்கிரன்கோட்டை கிராமத்துல இருந்து வரேன். எனக்கு 2 அக்கா உண்டு. 2 அக்காவுக்குமே வறுமையின் காரணமா சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கும் உடல்நலம் சரியில்லை. இந்த டைம்ல இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் வந்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த மாசம் 1000 ரூபாய்ன்றது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என் இலக்கு அடையறதுக்கு இது ஒரு ஊக்குவிப்பா இருக்கும். எனக்கு மட்டும் இல்லாம என்ன போல இருக்க மிடில் கிளாஸ் பெண்கள் எல்லாருக்குமே இந்த திட்டம் வந்து ஒரு சிறந்த ஊக்குவிப்பா இருக்கும். இச்சீரிய திட்டத்தினை துவக்கி வைத்துள்ள நமது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்செருக்கும் கொண்டு பாரதி கண்ட புதுமை பெண்களாய் மனித வளத்தை மேம்படுத்துவதை புதுமை பெண் திட்டம் உறுதிப்படுத்துவதுடன் எதிர்வரும் காலங்களில் பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதோடு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உதவுகிறது. புதுமை பெண் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த பரந்துபட்ட வழிகாட்டு புத்தகங்கள் மற்றும் நிதி விழிப்புணர்வு கையேடு அடங்கிய தொகுப்பு மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது. புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு டெபிட் கார்டுகளை இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். முதலாவதாக மாணவி பரகத் நிஷா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். IOB வங்கியைச் சேர்ந்த ஸ்ரீ பார்த்தா பிரதிம் சென்குப்தா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். பரகத் நிஷா MBBS மாணவி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட், சென்னை. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் மாணவி சந்தியா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்தியன் வங்கியைச் சேர்ந்த திரு ராஜேஸ்வர ரெட்டி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம்.
ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் மாணவி சின்னநம்பி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் பிடிஎஸ் மாணவி கோட்டேஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். SBI வங்கியைச் சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் NPCI மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் பிடிஎஸ் மாணவி ராஜேஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கஸ்தூரிபா காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காலேஜ் மகாலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முகமது சதக் AJ காலேஜ் ஆஃப் நர்சிங் மாணவி சைலா பானு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கனரா வங்கியைச் சேர்ந்த ரவி வர்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவி அகல்யா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவி ஃபசியா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பாரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி மாணவி மீனா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் மாணவி காவ்யா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பாரதி விமென்ஸ் காலேஜ் மாணவி திவ்யா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். செல்லம்மாள் விமென்ஸ் காலேஜ் மாணவி ஹேமலதா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பிரசிடென்சி காலேஜ் BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாணவி கீர்த்தனா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எத்திராஜ் காலேஜ் ஃபார் விமென் மாணவி டாலியா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மீனாட்சி காலேஜ் ஃபார் விமென் மாணவி தாரிணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். காயிதே மில்லத் காலேஜ் ஃபார் விமென் மாணவி நஸ்லின் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஸ்ரீ சங்கர்லால் சுந்தர் பாய் சஷுன் ஜெயின் காலேஜ் ஃபார் விமென் மாணவி யாழ் அரசி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டாக்டர் RK நகர் மாணவி ஜோதிலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். குயின் மேரிஸ் காலேஜ் மாணவி பவானி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வள்ளியம்மாள் காலேஜ் ஃபார் விமென் மாணவி கிருத்திகா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சையத் காலேஜ் ஃபார் விமென் மாணவி குல்நாஷ் ஃபாசிலா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். விமென் கிறிஸ்டியன் காலேஜ் மாணவி மரினா ஹனிதா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி மாணவி தன்யா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் மாணவி ஜீவிதா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜி மாணவி பவித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். டாக்டர் தர்மாம்பாள் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஃபார் விமென் மாணவி ஜெயந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணா யூனிவர்சிட்டி ACT கேம்பஸ் மாணவி மேனகா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் மாணவி அபிநயா சிவானி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாணவி துர்காதேவி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவிகளுக்கு டெபிட் கார்டுகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுமை பெண் திட்டத்தில் பயன்பெறும் மாணவி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்போது நன்றி தெரிவிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். பேர் பரக்கத் நிஷா. திருவாரூர் மாவட்டத்திலேருந்து சின்ன கிராமம் தான் எங்கள் ஊர். ஆவூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும். இப்போ ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜில் MBBS படிச்சுட்ருக்கேன். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். மாமாவோட ஆதரவில் தான் இருந்து படிச்சுட்ருக்கேன். விவசாயம், கால்நடை அது சம்பந்தம் தான் எங்களோட பொருளாதாரம். இப்போ தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் கொடுக்குற மாதந்திரம் 1000 ரூபாங்கிற திட்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதற்காக தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மேலும்
மேலும் என் தாய் தமிழ் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். என்னடா முதலமைச்சர் அவர்கள் தாலிக்கு தங்க திட்டத்தை மாற்றி இந்த புதுமை பெண் திட்டத்தை மாற்றி கொண்டு வந்துட்டாங்களேன்னு யாரும் பிற்போக்காக நினச்சிடக்கூடாது. பல கோடி செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணுற கணவர் கைவிட்டதா வரலாறு உண்டு. ஆனால் சில ஆயிரம் செலவு செய்து கற்ற கல்வி கைவிட்டதா வரலாறே கிடையாது. இதுவே நம் தமிழக முதல்வரின் இத்திட்டத்தின் கீழ் உள்ள ஆழ்ந்த சிந்தனையாகும். ஆகவே என் தமிழக உடன்பிறவா சகோதரிகள் இத்திட்டத்தினை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டிக் கொள்கிறேன். மேலும் என் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. எந்த ஒரு சமூக மறுமலர்ச்சியும் பெண்களின் முன்னேற்றம் இல்லாமல் ஏற்படாது என்று சொன்னவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சமூகத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியில் பெண்களின் பங்கும் இருக்க வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழியில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வரலாற்று சிறப்புமிக்க புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். அன்புள்ள புதுமை பெண் திட்டத்தினுடைய துவக்க விழா நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே, தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் க. பொன்முடி அவர்களே, மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையினுடைய அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களே, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி.கே. சேகர்பாபு அவர்களே, மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காணொளியின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, துணை மேயர் மகேஷ் அவர்களே, பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் திரு லியோனி அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் முனைவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களே, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ஷம்பு கல்லோலிகர் ஐஏஎஸ் அவர்களே, பள்ளி கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர் திருமதி காகர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளே, அரசினுடைய உயர் அலுவலர்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். We have Honorable Chief Minister of Delhi, Thiru Aravind Kejriwal is a special invitee for the launch of 3 important and revolutionary schemes. He is not just the CM of Delhi. He is a fighter. He left his IRS job
and entered public life to serve the people. With his hard work, he has become the Chief Minister of Delhi. Recently, he has made his party win his Punjab also. He is always very active. He is closely watched by everyone in the country. We are happy that he is among us today in Tamil Nadu. It is a happy moment for Bharati Women's College that such a celebrated leader has come to your college. When I visited Delhi this year on 1st April, I had the opportunity to see the government schools there. Tamil Nadu School Education Minister Anbil Magesh also was with me. Just as everything else in the country is getting modernized, our classrooms also need to be modern and activity to our children. We plan to create such schools in Tamil Nadu and requested Honorable Arvind Kejriwal to come and a guest for the launch. Accepting my invitation, he is here today. On behalf of all of you, I welcome you. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த ஞான செருக்குக்கு பெயர் பெற்றிருக்கக்கூடிய சிங்க பெண்களே, தமிழ்நாடு அரசினுடைய புதுமைப்பெண் திட்டத்தில் இணைந்திடக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இப்போதே உங்கள் வங்கி கணக்கில் உங்களுக்கான கல்வியினுடைய உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கு. வந்துருச்சா இல்லையா சொல்லுங்க. வந்தவங்கள கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். நன்றி நன்றி. அதற்கான குறுஞ்செய்தியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்ற இனிய செய்தியோடு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வி உயர்கல்வியில மாபெரும் பாய்ச்சலாக அமைய உள்ள திட்டங்களை தொடங்குகிற இந்நன்னாளில் மற்றுமொரு மகிழ்ச்சியான செய்தியை தொடக்கத்தில் உங்களுக்கு நான் அறிவிக்க போறேன். 76 ஆண்டுகளை கடந்து கல்வி தொண்டாற்றி வரக்கூடிய உங்கள் பாரதி மகளிர் கல்லூரியில ஒரு சில கட்டடங்கள் பாழடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதே என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. உங்கள் தேவை என உணர்ந்து உடனே ரூபாய் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 33 வகுப்பறைகள், 7 ஆய்வகங்கள், 2 நூலகங்கள், 3 ஆசிரியர் அறைகள் கொண்ட தரைத்தளத்தோடு கூடிய 3 அடுக்கு கட்டடம் கட்ட நான் ஆணையிட்டிருக்கிறேன். விரைவில் அந்த பணிகள் முடிந்து அந்த கட்டடம் நிச்சயமாக உங்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். இந்திய நாட்டினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவாக கல்வி கண் திறக்கும் ஆசிரியர்கள் நாளாக கடைபிடிக்கப்படக்கூடிய நாள் இந்த நாள். இந்திய விடுதலைக்காக தனது உடல் பொருள் அனைத்தையும் தியாகம் செஞ்ச கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் வீரமிகு வாவு சிதம்பரனார் அவர்கள் பிறந்த நாள் இன்று. இப்படி பல பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய நாள் தான் இந்த நன்னாள். ஆக தமிழ்நாடு அரசுடைய மிக முக்கியமான முத்தான திட்டங்கள் இந்த நல்ல நாளில் தொடங்கி வைக்கப்படுகிறது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அரசு பள்ளிகளிலும் பயிலக்கூடிய மாணவர்களுடைய உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில்
சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரக்கூடிய அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய மகத்தான திட்டம் இந்த திட்டம். 15 26 தகைசால் பள்ளிகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. எனது வாழ்வில் மகிழ்ச்சிக்குரிய மகத்தான நாள் இன்று. அதை நினைக்கத்தக்க வகையில மிக முக்கியமான நாளாக இது அமைந்திருக்கு. கல்வி என்ற நீரோடை ஏழை பணக்காரர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், உயர்ந்த சாதி தாழ்த்தப்பட்ட சாதி, கிராமம் நகரம் என்ற வேறுபாடு மாறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த அடிப்படையில் தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சி உருவானது. திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை என்பது இதுதான். உயர்ந்த சாதியை சார்ந்த பணக்காரர்கள் மட்டுமே படிக்க முடியும், அதுவும் ஆண்கள் மட்டும்தான் படிக்க முடியும் என்று இருந்துச்சு. அத்தகைய காலத்தில் இடஒதுக்கீட்டை உருவாக்கி பள்ளிகளையும் உருவாக்குனது நீதி கட்சி. அந்த சமூக நீதியை அரசியல் ரீதியாக காப்பாற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆட்சி ரீதியாக அதை காத்தவர்கள் பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர்களது வழித்தடத்திலே நமது திராவிட மாடல் அரசு அமைந்திருக்கு. இன்றைய நாள் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இந்த கல்லூரியில படிக்கிறீர்கள் என்றால் அது திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கத்தினுடைய பெண்ணுரிமை போராட்டங்களால் விளைந்த பயன். 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை மாநாட்டை இந்த நிகழ்ச்சியில் நினைவு கூறுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த மாநாட்டில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை, பணியுரிமை, மறுமணம் செய்து கொள்ளலாம், தங்களை தாங்களே இணையரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என பல புரட்சிகரமான பெண்ணுரிமை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட மாநாடு தான் அந்த மாநாடு. அதன் நீட்சியாகத்தான் 1989ஆம் ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு பிறகு பெண்களுக்கு சொத்தில சம உரிமை வழங்கக்கூடிய திட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதை ஏகமனதாக நிறைவேற்றி தந்த தலைவர் தான் நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் படிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பெண்களே படித்து ஆக வேண்டும் என்ற நிலையை திராவிட இயக்கம் உருவாக்குச்சு. அந்த வரிசையிலே கல்வி, சமூக நீதி, பெண்ணுரிமை திட்டங்கள் அதிக அளவில் செயல்படுத்தி வருகிறோம். உயர்கல்வியிலும் பள்ளி கல்வியிலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலும் தமிழக அரசு செயல்படுத்தி வரும். முன்னுரிமை திட்டங்களின் மூலமாக தமிழ் சமுதாயத்தினுடைய மேம்பாடு என்பது பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், அதன் ஒரு பகுதியாக கல்லூரி கனவு மற்றும் இன்று தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய புதுமைப்பெண் ஆகிய திட்டங்கள் நமது ஆட்சியினுடைய அடையாளங்கள். பள்ளியிலே படிக்க வரும் மகளிருக்கு கல்லூரிக்கு வருவதற்கு தடையும் தயக்கமும் இருக்கு. அந்த தடையை உடைப்பதற்காகத்தான் இந்த புதுமைப்பெண் திட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். படிக்க வைக்க காசு இல்லையே, அந்த கலக்கம் பெற்றோருக்கு இருக்கக்கூடாது. இன்றைக்கு மகளிருக்கு இலவச பேருந்து பயண வசதி செய்து தரப்பட்டிருக்கு. இது பெண்களுக்கு சமூக பொருளாதார விடுதலையை வழங்கியிருக்கு. இதனால மாதந்தோறும் 600 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரை செலவு மிச்சமாகிறது என்று பெண்கள் சொல்கிறார்கள். இதனால் அரசுக்கு எத்தனை கோடி இழப்பு என்பதை நான் இங்கு பேச மாட்டேன். இதன் மூலமாக எத்தனை லட்சம் பெண்கள் சிறப்படைகிறார்கள் என்பதுதான் நம்முடைய லட்சியம். அந்த வகையில் அது ஒரு முதலீடு தான். அத்தகைய எண்ணத்தோடு தான் இந்த புதுமை பெண் திட்டத்தையும் உருவாக்கி இருக்கிறோம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் என்று இதற்கு பெயர்.
திராவிட இயக்கத்தினுடைய பெண் சிங்கமாக இருந்தவர் தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள். அடக்கி ஒடுக்கப்பட்ட பெண்களுடைய உரிமைகளை அதற்காக குரல் கொடுத்தவர் தான் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள். படிக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்ட பெண்களுக்காக போராடியவர் அவர். அந்த காலத்தில் மூட நம்பிக்கை காரணமாக முடக்கப்பட்ட பெண்களுக்கு உரிமை கதவை திறந்து விட்டவர் அவர். 100 ஆண்டுகளுக்கு முன்பு மகத்தான புரட்சியை தந்தை பெரியாரோடு இணைந்து நடத்தி காட்டியவர் அவர். 1938ஆம் ஆண்டு தமிழ் காக்கும் போராட்டத்துக்காக திருச்சி முதல் சென்னை வர நடந்த பேரணியில் நடந்து வந்தவர் அவர். திராவிட இயக்கத்தினுடைய தீரர்களுக்கு விருதுகள் தர வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா முடிவெடுத்து அதன் மூலமாக முதலாக அந்த விருதை வழங்கியது மூவலூர் அம்மையாருக்கு தான் அந்த விருது வழங்கப்பட்டுச்சு. அத்தகைய பெருமைமிகு அம்மையார் பெயரில் இந்த திட்டம் இன்று தொடங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை நான் எப்படி எந்த நோக்கத்துக்காக உருவாக வேண்டும் என்று சிந்தித்தேனோ அதே நோக்கத்துடன் சிறப்பாக இருக்கிறார் அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கீதாஜீவன் அவர்கள். அவரை நான் மனதார பாராட்டுகிறேன். அவரை நான் ஏற்கனவே தூத்துக்குடியில் அவரை வைத்து பாராட்டி பேசுகிற சொன்னேன், பெண் சிங்கம் என்று நான் அவரை பாராட்டி இருக்கிறேன். பெண்களின் வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 1000 ரூபாய் வழங்குவது என்பதை அந்த மாணவியருக்கு இலவசமாக வழங்குவதாக அரசு கருதல. அப்படி வழங்குவதை அரசு கடமையாக நினைக்கிறது. சமூக நீதி என்றால் என்ன என்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டை சொன்னார். அதாவது மந்தைகளில் இருந்து ஆடுகளை ஓட்டி வரக்கூடிய ஒருவர் ஒரே ஒரு ஆட்டை மட்டும் தன்னுடைய தோளிலே தூக்கி வருவார். அந்த ஆடு நடக்க முடியாததாக இருக்கும் அல்லது காலிலே காயம் பட்டதாக இருக்கும். அதுதான் சமூக நீதி என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். அப்படி தோளிலே தூக்கி எடுத்து வருவது அந்த ஆட்டுக்கு காட்டும் சலுகை அல்ல, அந்த மேய்ப்பரின் கடமை. அத்தகைய கடமை நமது அரசுக்கு இருப்பதால் தான் நாம் இத்தகைய திட்டங்களை தீட்டி வருகிறோம். படிப்பை நிறுத்திவிடும் பெண்ணுக்கு 1000 ரூபாய் கிடைப்பதால் கல்லூரிக்கு நுழைகிறார்கள். இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி அதிகமாகும், படித்தவர் எண்ணிக்கை அதிகமாகும், அறிவுத்திறன் கூடும், திறமைசாலிகள் அதிகமாக உருவாகுவார்கள். பாலின சமத்துவம் ஏற்படும், குழந்தை திருமணங்கள் குறையும், பெண்கள் அதிகாரம் பெறுவார்கள், ஒவ்வொரு பெண்ணும் சொந்த காலில் நிற்பார்கள், யாருடைய தயவையும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள், எதிர்பார்க்க வேண்டாம். எந்த கொடுமையும் இழிவையும் அவர்கள் சகித்துக் கொண்டு அடங்கி போக வேண்டாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நமது ஆட்சியினுடைய மைய கருத்து என்பது இதுதான். அனைவருக்குமான வளர்ச்சியின் உள்ளடக்கம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பது. அதனை மனதில் வைத்துத்தான் புதுமைப்பெண் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாதிரி பள்ளிகளும் தகசால் பள்ளிகளும் இதே நோக்கத்துடன் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. தனியார் பள்ளிகளில் தான் ஸ்மார்ட் வகுப்புகள் இருக்குமா? அரசு பள்ளிகளிலும் நாம் உருவாக்குவோம் என்ற நோக்கத்தோடு இதனை நாம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். பணம் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி கல்வி, அது இல்லாதவர்களுக்கு இன்னொரு மாதிரி கல்வி அல்ல, அனைவருக்கும் ஒரே மாதிரி கல்விதான் நம்முடைய நோக்கம். கடந்த ஓராண்டு காலத்தில் பள்ளி கல்வித்துறையானது மகத்தான பல சாதனைகளை செய்துள்ளது. இதனை நினைத்து உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன். இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், பள்ளி மேலாண்மை குழுக்கள், பள்ளி செல்லா பிள்ளைகளை கண்டறிய செயலி, சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு நிதி, 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் இயக்கம், பயிற்சி தாள்களுடன் கூடிய பயிற்சி புத்தகங்கள், 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவருக்கு வினாடி வினா போட்டிகள், மாணவர் மனசு என்ற ஆலோசனை பெட்டி, ஒவ்வொரு பள்ளியிலும் நூலகம், கணித ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி, உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், வகுப்பறை உற்றுநோக்கு செயலி, வெளிப்படையான ஆசிரியர் கலந்தாய்வு,
முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், இளந்தளிர் இலக்கிய திட்டம், வயது வந்தோருக்கான கற்போம் எழுதுவோம் திட்டம், கல்வி தொடர்பான தரவுகள் கொண்ட கையேடு தரப்பட்டுள்ளது. மின் ஆசிரியர் என்ற உயர்தர டிஜிட்டல் செயலி வழங்கப்பட்டுள்ளது. இதோ இப்போது மாதிரி பள்ளிகள், தகசால் பள்ளிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. முதல் கட்டமாக 171 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 25 மாநகராட்சிகள் மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் தகைசால் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும். இப்பள்ளியினுடைய கட்டடங்கள் நவீனமயமாக்கப்படும். கற்றல் செயல்பாடுகளுடன் சேர்ந்து கலை, இலக்கியம், இசை, நடனம், செய்முறை அறிவியல், விளையாட்டு ஆகிய அனைத்து திறமைகளும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும். அதாவது மாணவர்களின் பல்துறை திறன் வெளிக்கொண்டு வரப்படும். இவை அனைத்து மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து விரிவுபடுத்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பள்ளியிலும் அடுத்த ஒரு 4 ஆண்டுகளில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கு ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை உருவாக்கப்படும். பேராசிரியர் அன்பழகனார் பெயரிலான பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக 7500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கூடங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட, பள்ளி வசதி ஏற்படுத்துதல், சமத்துவம், உள்கட்டமைப்பு, கற்றல் விளைவுகள் மற்றும் நிர்வாகம் ஆகிய அளவுகோல்களில் சிறந்து விளங்கும் மாநிலங்களில் தரவரிசையில் தமிழ்நாடு 2வது இடம் பெற்றுள்ளது. இதைவிட அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வேறு என்ன பாராட்டு இருக்க முடியும்? பள்ளி கல்வித்துறையை நடைமுறைப்படுத்தி வரும் திட்டங்களின் பெயரை மட்டும்தான் நான் இங்கே சொன்னேன். இதன் பயன்களை விளக்கி சொன்னால் பல மணி நேரம் ஆகும். இத்திட்டங்களின் மூலமாக தமிழக பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது ஒளிமயமானதாக அமையும். இதனை எதிர்காலம் நிச்சயமாக சொல்லும். தமிழ்நாடு அரசின் அனைத்து திட்டங்களும் தொலைநோக்கு பார்வையுடன் தீட்டப்படக்கூடியவை. பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறோம். ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போது ஒவ்வொரு நொடியும் கவனித்து கவனித்து செதுக்குவதை போல தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சியானது கவனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை தமிழ்நாட்டின் இளைய தலைமுறை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நீங்கள் அனைவரும் நன்கு படியுங்கள். ஒரு பட்டத்தோடு நிறுத்தி விடாதீர்கள். உயர்கல்வியை படியுங்கள். ஒரு பாடத்தில் பயிற்சி செய்யுங்கள். பட்டம் பெற்றதோடு நின்று விடாதீர்கள். தகுதியான வேலைகளில் சேருங்கள். பெண்களுக்கு பொருளாதார விடுதலை என்பது மிக மிக முக்கியம். தகுதியுள்ள வேலைவாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். படிக்கும் காலத்தில் திறமையாக செயல்படக்கூடிய பல பெண்கள் திருமணத்துக்கு பிறகு வீட்டுக்குள்ளே முடங்கி விடுகிறார்கள். கல்வி அறிவும் கலைத்திறனும் தனி திறமைகளும் தான் யாராலும் அழிக்க முடியாத சொத்துக்கள். அதனை பயன்படுத்தி வாழ்நாள் முழுக்க நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்கும் பொழுது ஒரு தந்தைக்குரிய கடமை உணர்வோடு நான் உங்கள் முன்னால் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதுமை பெண் திட்டத்தை ஒட்டிய அந்த அழகிய பையில நேர்த்தியாக இருக்கக்கூடிய நளினமும் அடங்கியிருக்கு. அந்த பையை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர்கல்வியில என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்பது குறித்து விளக்கமான விவரங்களுடைய ஒரு கையேடு ஒன்று உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உயர்கல்வி படிக்க உங்களுக்கு பெரிதும் உதவும். அது மட்டுமல்ல, மாதம் 1000 ரூபாய் பெறப்போகக்கூடிய நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்தான நிதியை எப்படி கையாள்வது என்பது குறித்தான வழிமுறை, அது குறித்தும் கையேடும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. மாதம் உங்களுடைய வங்கி கணக்கில் அது வர வைக்கப்படும். இந்த 1000 ரூபாயை நீங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய தாய் தந்தையருடைய ஆலோசனையை பெற்று, ஆனால் உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக மட்டுமே அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். மீண்டும் சொல்றேன், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல, உங்கள் தந்தையின் இடத்திலிருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை வளர்த்தெடுக்கத்தான் நாங்கள் இருக்கிறோம், இந்த அரசும் இருக்கிறது. புதுமை பெண் போன்ற ஏராளமான திட்டங்களை கொண்டு வருவோம். இவ்விழாவை தொடங்கி வைப்பதற்காக
இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய, எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய டெல்லியினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு முதன்மை செயலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற வருமாறு அன்பு. வணக்கம். சமூக மற்றும் அனைத்து மக்களின் நிலையினும் உயர்த்தல் ஆகியவற்ற அடிப்படையாக கொண்ட டிராவிட் மாடல் ஆட்சி பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட சமுதாயத்தின் ஒடுக்கப்பட்ட மற்றும் நிலவடைந்த மக்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, அவர்களை முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த வருகிறார்கள். அழியாத செல்வமான கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பெண்களின் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசு பெண்களின் உயர்கல்வி கனவினை நினைவாக புதுமைப்பெண் என்ற உயர்கல்வி உறுதி திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்தினை இன்று துவங்கி வைத்து விழாவை சிறப்பித்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I would like to sincerely thank our chief guest, Honorable Chief Minister of Delhi, Sri Arvind Kejriwal ji, for gracing this historical occasion and launching 26 School of Excellence and 15 model schools. I thank you, sir, on behalf of the state government and the people of Tamil Nadu. இவ்விழாவிற்கு முன்னிலை வைத்த மாண்புமிகு